கடல் நீர் கடல் நீர் கொதிக்க ஒரு கோடி வீரம் வராண்டா கண்ட தமிழனுக்கு கூட்டத்தையே கூண்டில் ஊரை வீட்டி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜ் வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் சேர்க்கப்பட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அலைட் மார்க்ஸ் ஆப்லேருந்து இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த இம்போர்ட் பண்ணுறதுல என்ன சிக்கல்னு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நிறைய கம்ப்ளைண்ட் வருது. இப்போ நீங்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லிங்க்கை வந்து நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து இந்த அலைட் மார்க்ஸ் ஆப்பில் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ராஜெக்ட் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா இதில் தான் அந்த பீட் மார்க்கு சேர்க்கப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் நான் பார்த்தீங்கன்னா அந்த பீட் மார்க் எல்லாமே நான் கொடுத்துருக்குறேன். இதில் வந்து இமேஜ் வந்து நான் கரெக்டாக பீட் மார்க் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பீட் மார்க்லேயும் நீங்கள் வச்சு இந்த இமேஜெலாம் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த எஃபெக்ட்லாம் வந்து எப்படி கொடுக்க போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன். இப்போ நீங்கள் பேக் வந்துங்க. பேக் வந்து அந்த சேக்கப்பட்டு கொடுத்துருக்கீங்களா, அந்த சேக்கப்பட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பனாக ஒரு 4 எஃபெக்ட் அங்கே இந்த 4 எஃபெக்ட் வச்சு தான் நம்ம அந்த வீடியோவை ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த குரூப்பை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த டூப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணி காப்பி லேயர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அது கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம எடிட் பண்ண பார்த்தீங்கன்னா பீட் மார்க்கு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ மாதிரி இருக்குது அதை விட்டுருங்க. ரெண்டாவது ஒன்று வருது பார்த்தீங்களா, இந்த இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வீடியோவுக்கு கொஞ்சம் முன்னாடி இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த 3 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 பாயிண்டில் கரெக்டாக வச்சுட்டு அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா இங்கே டூப்ளிகேஷன் அதை டச் பண்ணி இந்த பேஸ்ட் லேயர் கொடுத்தீங்கன்னா இந்த குரூப் வந்து இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இதை டச் பண்ணி இந்த இது ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஒரு பீட் மார்க்கு இது வரையும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த இடத்துல வந்து கரெக்டாக வரும். இப்போ அதே மாதிரியே இந்த இடத்துல வந்துடுங்க. இந்த இடத்துல வந்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு 6 பாயிண்ட் இந்த இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு திரும்ப அந்த காப்பி லேயர் கொடுங்க, பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இந்த லேயர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ திரும்ப அதே வந்து இந்த பீட் மார்க் வரையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு வந்து எஃபெக்ட் எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக்கப்பட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பு கீழே ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்க பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த எஃபெக்ட்டில் போய்ட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு இப்போ பேக் வந்துட்டு திரும்ப நீங்கள் அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா கீழே, அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இமேஜ் எஃபெக்ட் ஆட் ஆகி அதுக்கப்புறம் இந்த எஃபெக்ட் வர மாதிரி இதே மாதிரி இந்த இடத்துலையும் இந்த எஃபெக்டை கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக அந்த இடத்துல வந்தோடனே உங்களுக்கு வந்து மாறும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பேக் வந்துட்டு அந்த பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது இல்லாமல் ஒரு 3 எஃபெக்ட் இருக்குது. அதை மட்டும் எப்படி கொடுக்குன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்டை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டில் போயிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 2 இதுக்கு வந்து நம்ம வந்து எஃபெக்ட் கொடுத்தாச்சு. இது முடிஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா டபுள் பீட் மார்க் கொடுத்துருக்க பதில் அந்த டபுள் பீட் மார்க்கில் கரெக்டாக ஃபஸ்ட் இமேஜுக்கு இந்த எஃபெக்டை கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் கொடுங்க. இதையும் விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் விட்டுட்டு அடுத்து ஒரு 2 பெரிய இமேஜ் வந்து அதுக்கு அடுத்து 2 சின்ன இமேஜ் வந்து பார்த்தீங்களா பீட் மார்க் கொடுத்துருக்க பார்த்தீங்களா அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் கொடுங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்தாங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த சேக்கப்பட்ட ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 3வது ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட் டச் பண்ணி இதில் போயிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் பின் மார்க் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு இந்த எஃபெக்ட்டை கொடுங்க. அதே மாதிரி இந்த 2வது இமேஜுக்கு இந்த எஃபெக்ட் கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த 2 இமேஜஸ் ஸ்க்ரால் பண்ணதுன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டபுள் பீட் மார்க்கு அடுத்த இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு போய் எதுக்கு இந்த பேஸ்ட்டை போய் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டீங்கன்னா திரும்ப அந்த சேக்கெட் ஓப்பனா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா கடைசி எஃபெக்ட்டு அந்த எஃபெக்ட்டை டச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட்டை காப்பி பண்ணிட்டு இப்போ நீங்கள் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு திரும்ப அந்த பீட் மார்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்ம வந்துச்சுன்னா இப்போ எந்தெந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கிற எஃபெக்ட்டு அந்த இமேஜுக்கு எல்லாமே வந்து நீங்கள் எஃபெக்ட்டை கொடுத்துருங்க. அந்த எஃபெக்ட்டை 3 பெரிய இமேஜ் இருக்கும், அந்த 3 பெரிய இமேஜுக்கு மட்டும் இந்த எஃபெக்ட்டை கொடுத்துருங்க.
இமேஜை டச் பண்ணி எஃபெக்டில் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் ஆட் ஆகிடும். இந்த கடைசி இமேஜ் இந்த இமேஜுக்கும் கொடுத்து இப்போ வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ப்ரிவ்யூவில் பார்த்த மாதிரியே ஒரு ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து உங்கள் இமேஜை வச்சு நீங்களே எடிட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.